ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரோமேட்டிக் டிஷஸ் தமிழ். நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சூப்பராக 10 நிமிஷத்தில் மொறு மொறுன்னு முறுக்கு பண்ண போகிறோங்க. அவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்கும், டேஸ்ட்டும் நமக்கு சூப்பராக இருக்கும். கையில் தொட்டாலே உடையுங்க, அந்தளவுக்கு மொறு மொறுன்னு பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு ஒரு 4 டம்ளர் மாவு எடுத்துக்கிட்டோங்க. இந்த டம்ளரால் 4 டம்ளர் எடுத்திருக்கேன். இதை நல்லா சளிச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. மாவை அரிசி மாவு தான், நல்லா சளிச்சு மட்டும் எடுத்து வச்ச மாவாக எடுத்துக்கோங்க. இதை இப்போ ஸ்டவ்வில் வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக வறுத்து கொடுத்துக்கலாம். மாவு வந்து நல்லா சூடாகணும், கருக விட்டுறக்கூடாது. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்படி கலந்து கொடுத்துட்டே இருந்துட்டோன்னா, மாவை தொட்டோன்னா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணுங்க. அந்தளவுக்கு சூடு இருந்தால் ஆஃப் பண்ணி நம்ம எடுத்துக்கிடலாம். இப்போ நல்லா சூடாக இருக்குது எனக்கு. இதை அப்படியே கலந்து விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து ஆற வச்சிடலாம். இதை அப்படியே ஆறிட்டு இருக்கட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு ரெடி பண்ணிடலாம். இந்த டம்ளரில் 4 டம்ளர் வந்து நம்ம மாவு எடுத்தோம். இதில் 3/4 டம்ளர் அளவு பொட்டுக்கடலை எடுத்துக்கிடலாங்க. ஒரு 3/4 டம்ளர் அளவு பொட்டுக்கடலை எடுத்துக்கிட்டோம். எடுத்து அதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நைஸ் பவுடரை அடிச்சிட்டோம். அதாவது குருணையாக இருக்கக்கூடாதுங்க, நல்லா நைஸாக அடிச்சிடணும். நைஸாக அடித்து இந்த மாவோடு நம்ம கலந்துக்கிட்டோம் பாருங்கள். 4 பங்கு மாவுன்னா ஒரு டம்ளர் அளவு கூட சேர்க்கலாம். நான் 3/4 டம்ளர் அளவு பொட்டுக்கடலை சேர்த்திருக்கேன் பாருங்கள். இந்த மாவு வந்து பொட்டுக்கடலை மாவையும் நம்ம மாவோடு சேர்த்தி நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்கிடலாம். கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம இதுக்கு இந்த மாவுக்கு தேவையான அளவு சால்ட்டு நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு சேர்த்திக்கங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்திக்கிட்டோம். சேர்த்தி கலந்து விட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வர்ற மாதிரி கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கிடலாம். 1 ஸ்பூன் வந்து எள்ளு சேர்த்திக்கிட்டோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து ஓமம் சேர்த்திக்கிட்டோம். நல்லா வாசமாக இருக்கும் ஓமம் சேர்த்தி பண்ணுறப்ப. இதெல்லாம் நல்லா கலந்து கொடுத்துக்கிறலாம். ஃபஸ்ட்டு நம்ம மாவோடு எல்லாம் சேர்ந்து வர்ற மாதிரி கலந்து கொடுத்துக்கிறலாம். இந்த முறுக்கு அவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்குங்க. ஒரு 10 நிமிஷம் தாங்க. இப்போ அங்கே நமக்கு ஆயில் காஞ்சிட்ருக்கு, அதுக்குள்ளே நம்ம மாவு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள். இப்போ நம்ம முறுக்கு காய வச்சுருக்கோம்லங்க ஆயில், அதில் ஒரு குழிக்கரண்டி அளவு ஆயில் எடுத்துக்கிறேன். நல்லா சூடாக இருக்குது, காஞ்சிட்ருக்கு ஆயில். அதில் ஒரு குழிக்கரண்டி எடுத்துருக்கேங்க. பாருங்கள் எவ்வளோ சூடாக இருக்குது, மாவில் இதாகுதுன்னு. இதை கை வச்சிடாத, இந்த ஸ்டிக்கில் அப்படியே கலந்து கொடுத்துக்கிறலாம். ஃபஸ்ட்டு கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கை வச்சு பசைஞ்சிக்கிறலாம், ஏன்னா சூடாக இருக்குது ஆயில். இப்போ பாருங்கள் மாவெல்லாம் நல்லா அப்படியே கலந்து கொடுத்துக்கிறலாம். கலந்து கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கிறணுங்க. சேர்த்தி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம பிசைஞ்சு எடுக்கணுங்க. இப்போ பாருங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்ருக்கோம் பாருங்கள். சூப்பராக மொறுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பராக ரெடி பண்ணிடலாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். அவ்வளோ பொறுன்னு இருக்கும். கடுகு முடுக்குன்னு இல்லாத இப்படி கையில் உடைச்சாலே மொறுன்னு உடையுங்க. அந்தளவுக்கு சூப்பராக வரும் இந்த அளவுகளில் பண்ணோன்னா. இப்போ பாருங்கள் நல்லா பிசைஞ்சிட்ருக்கோம். நல்லா பிசைஞ்சிக்கிறணும். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் முறுக்கெல்லாம் எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிருங்க. ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, நார்மலாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. இப்போ பாருங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்ருக்கோம் பாருங்கள். இதில் மாவு வந்து மேலே காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றி அப்படியே கலந்து விட்டுறேன், பின்பக்கம் முன்னாடி எல்லாம். ஏன்னா நம்ம புளியங்குள்ள கொஞ்சம் மேலே மாவு காஞ்ச மாதிரி ஆகிடக்கூடாது, அதுக்காக மேலே ஆயில் போட்டு விட்டோன்னா காயாது. சேர்த்திட்டு இந்த மாதிரி எடுத்தோன்னா இப்படி நமக்கு வரணுங்க. இந்தளவுக்கு நெழுகலாக இருக்கணும். இப்போ நம்ம முறுக்கு உலக்கு எடுத்துட்டேங்க. முறுக்கு உலக்கு எடுத்து அதில் ஆயில் தடவிக்கிறலாம். ஆயில் தடவிட்டு நம்ம புளிகிறப்ப நமக்கு புளிகிறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஆயில் தடவிட்டுருக்கோம். இந்த முறுக்கச்சு வந்து எனக்கு குட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் அகலமாக வரலைங்க. கொஞ்சம் அகலமான அச்சுக்கள் இருந்தால் நல்லா சூப்பராக பெருசாக சுற்றலாம். இது எனக்கு கொஞ்சம் மீடியமானது, குட்டியாக பக்கமாக இருக்குது. இப்போ பாருங்கள் இது அச்சுலையும் நம்ம லைட்டாக ஆயில் தடவிக்கிறலாம். தடவிட்டு சேர்த்திட்டு இப்போ மாவு கொஞ்சம் எடுத்து இதில் சேர்த்திக்கிறலாம். பாருங்கள் இந்தளவுக்கு நெழுக்கலாக இருக்கணும். ரொம்ப தண்ணியானா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிருங்க முறுக்கு. ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, பார்த்துக்குங்க. இப்போ கொஞ்சமாக போட்டு நம்ம அப்படியே புழிஞ்சு விட்டுக்கிறலாம். ஒரு
இந்த கரண்டியில் ஆயில் தடவி இருக்கேங்க மேலே. அந்த கரண்டிலேயே அப்படியே முறுக்கு புழிஞ்சு விட்டுட்ருக்கோம். புழிஞ்சு விட்டு அங்கே ஆயில் காஞ்சிருச்சு நமக்கு. அப்படியே மெதுவாக உள்ளே விட்டுருவோம். பாருங்கள், இதேமாரி ஒன்று ஒன்றா முறுக்கு புழிஞ்சு மெதுவாக விட்டுக்கிறலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் மெதுவாக விட்டுக்கிறலாம். விட்டு நல்லா 2 பக்கம் வேக விட்டு திருப்பி கொடுத்து வேக விட்டு நம்ம எடுத்துக்கிறணுங்க. அவ்வளோ சூப்பராக மொறு மொறுன்னு வரும் நமக்கு முறுக்கு. சூப்பராக இருக்குங்க. இப்படி கையில் தொட்டால் பொறுன்னு உடையும். ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பராக நம்ம முறுக்கு ரெடி பண்ணிடலாம் வீட்டிலையே. ஒரு டீ போடுற டயத்துலேயே இந்த முறுக்கு ரெடி ஆயிருங்க. இப்போ பாருங்கள், முறுக்கு சூப்பராக நமக்கு ரெடியாகி வந்துருச்சு. ஆயில் மட்டும் நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். ஆயில் எதுவும் குடிக்கலை பாருங்கள். அந்த மாவோட அளவில் வந்து தண்ணி அதிகமானால் தான் ஆயில் குடிக்கும். கரெக்டாக பிசைஞ்சோன்னா ஆயில் இருக்காது முறுக்கில். இப்போ சூப்பராக நமக்கு முறுக்கு ரெடி ஆயிருச்சு பாருங்கள். மொறு மொறுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணுற முறுக்கு நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், கையில் தொட்டு அப்படியே மொறு மொறுன்னு உடையுது பாருங்கள். அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.